இங்கேருந்து புறப்பட்டு முத்தம்மன் கோயில் இருக்கு ஐநாவரத்தில். ஆனால் செந்திலண்ணா கொஞ்சம் கவனிங்க, முத்தம்மன் கோயில் சரியா? நீங்கள் தான் இதுக்கு பொறுப்பாளர் செந்தில்ஜி, அவர் தான் ஐநாவரம். வில்லிவாக்கத்திலேருந்து நுங்கம்பாக்கம் வரைக்கும் அவங்க பார்த்துக்கிறாங்க. அதாவது நியூ ஆவடி ரோடு வழியாக நீங்கள் சொல்லணும், நியூ ஆவடி ரோடு வரும், சென்னாய் நகர் போயிட்டு டிவி சத்திரம் போயிட்டு வரும், வந்துட்டு நியூ ஆவடி ரோடு கோயில் ஸ்ட்ரீட், டெம்பிள் ஸ்ட்ரீட்டுன்னு ஒன்று இருக்குது. அங்கே சிவா விஷ்ணு கோயில், சாய் சுதாகருங்கிறவர் ஒரு பெரிய நிகழ்ச்சி அது நம்ம அம்பிகாஜி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் லைஃப் லைன் டாக்டர், லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல், அங்கே ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி. அங்கேருந்து புறப்பட்டு ஆரிங்டன் ரோடு வழியாக புஷ்பா நகர் வழியாக நுங்கம்பாக்கம் அகத்தீஸ்வரர், அதுக்கு பிறகு நம்ம தேவர் சிலைக்கா திரும்பி ஒரு விஷயம் முயற்சி பண்ணுறோம். கேட்குறாங்க அவங்களும், கவர்னர் மாளிகையில் கவர்னர் நம்ம திருக்குடைகளுக்கு வரவேற்பு கொடுப்பார். அது அப்பாயின்மெண்ட் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அது கண்டிப்பாக அது நடக்கும். ஜெய் ஒரு நிமிஷம் எல்லாரும் கவனிக்கலாம், ஒரு நிமிஷம். நம்மளுடைய திருக்கொடைகள் கிண்டிக்கு கிராஸ் ஆகும்போது கவர்னர் அவர்களால் திருக்கொடைகள் வரவேற்கப்பட்டு வணங்கப்படும். இது முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்கோம். அது கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா? அதுக்கு பிறகு வேளச்சேரி ஈஸ்வரர் கோயில், தண்டீஸ்வரர் கோயில், அதை முடிச்சுட்டு அங்கேருந்து பள்ளிக்கரணை வழியாக போவாங்க. வராகி அம்மன் கோயில், அது பக்கத்தில் எஸ்எஸ் மகால், அங்கே இரவு தங்குதல், 3ஆம் நாள் இரவு 2ஆம் நாள் இரவு அங்கே தான் தங்குறோம். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நேராக நம்ம சேலவாயில் பக்கமாக குபேர கோயில், ரத்தனமங்கலம் குபேர கோயில் வழியாக வெளியே வரோம். கண்டிகை இதெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வண்டலூர் வழியாக வெளியே வந்துட்டு ஊரணீஸ்வரர் கோயில், அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிங்கப்பெருமாள் கோயில் வழியாக இருக்கக்கூடிய ஈஸ்வரன் கோயில், மறைமலை நகர் அடிகளார் நகரில் 2 பாயிண்ட் இருக்குது. அதை தரிசனத்துக்கு நிப்பாட்டிட்டு அதில் செங்கல்பட்டு மார்க்கெட்டு, செங்கல்பட்டுலே ஐயப்பன் கோயில் ரொம்ப ஃபேமஸான கோயில், அது அங்கேயும் நமக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் நம்ம மார்க்கெட்டில் ஒரு பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் முத்தம்மன் கோயில் அங்கேயும் வரவேற்பு கொடுக்குறாங்க. ஒரு பெரிய கோயில், அது சின்ன முத்தம்மன் கோயில். அங்கேருந்து கிளம்பி செங்கல்பட்டுலேருந்து இது திருக்கழிக்குன்றத்தில் நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு என்னென்னா, சிவதாமோதர் ஐயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிவனடியார்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சிவதாமோதர் ஐயா. அவருடைய இல்லத்தில் சிவ இல்லத்தில் தான் கூட தங்கம். அங்கே தான் நம்ம எல்லாருமே தங்குறோம். மறுநாள் அவருடைய திருக்கரங்களால் கொடைக்கு பூஜை செய்யப்பட்டு நம்மளை வழி அனுப்புகிறாங்க. திருக்கழிக்குன்றத்துலேருந்து மதுராந்தகத்திலிருந்து நேராக திருநாவலூர், மேல்மருவத்தூர் வழியாக திருநாவலூர் போயிட்டு அந்த ஊரே நமக்கு வரவேற்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்களா இந்த நடுப்பழனின்னு ஒரு இடம் இருக்குது, அது முயற்சி பண்ணுறோம். நேரத்தை பார்த்து இல்லை ஏன்னா கொஞ்சம் அதிகமான நேரம் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் திண்டிவனத்தில் இருந்து நாம் கீழ்பெனாத்தூர்லேருந்து திருவண்ணாமலையில் தான் போன முறை கீழ்பெனாத்தூரில் தங்கணும். பக்த கோடிகளுக்கு ஒரு சின்ன மனசு கஷ்டமாக இருந்தது. இவ்வளோ தூரம் திருவண்ணாமலையோட பார்டரில் அந்த மண்ணில் நம்ம தங்கலையேன்னு சொல்லி, அதனால் இந்த முறை நமக்கு அந்த வாய்ப்பை சிவன் அருள் இருக்கார். திருவண்ணாமலையில் மாட வீதியில் தான் நம்ம கொடைகள் தங்குது. சிவனடிகார் நாம் எல்லாரும் அங்கே தான் தங்குறோம். மறுநாள் காலையில் வாகனத்தின் வழியாக, வாகனம் மூலமாக கிரிவலம் பிற்பகல் 2 மணிக்கு கொடையை சமர்ப்பணம் பண்ணுறோம். அதாவது 23 ஞாயிற்றுக்கிழமை திருக்கொடைகள் சமர்ப்பணம் செய்யப்படும். பகவானுக்கு சமர்ப்பணம் செய்கிறோம். அதுக்கப்புறம் இருந்து தரிசனம் பார்க்குறவங்க பார்க்கலாம். நம்ம முயற்சி பண்ணுறோம், எல்லாருக்கும் தரிசனம் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். கிடைச்சதுன்னா சந்தோஷம், கிடைக்கலனாலும் அதை பற்றி நம்ம ரொம்ப வருத்தப்படக்கூடாது. மணக்கோயில் கொண்ட பூசலார், நம்ம எல்லாருமே மணக்கோயில் கொண்ட பூசலார். அதனால் கோயிலுக்கு போய் வணங்கணுன்றது இல்லை, நம்ம மனசுலேயே சிவன் இருக்கார். அதனால் தரிசனம் கிடைக்கல, இல்லை விட்டுட்டாங்க, அந்த மாதிரி யோசிக்கிறத விட நாம் அண்ணாமலை மண்ணை மிதிச்சாவே போதும். அதாவது பிறக்க முக்தி தருவது திருவாரூர், இறக்க முக்தி தருவது காசி,
தரிசிக்க முக்தி தருவது சிதம்பரம், நினைத்தாலே முக்தி தருவது திருவண்ணாமலையார். ஆக இந்த திருவண்ணாமலையாரோட மண்ணை தொட்டாவே செடி கொடி புல் பூண்டு அனைத்து ஓர் உயிரில் ஆரம்பிச்சு 6 உயிர் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுமே அங்கே சிவன் தான். அதனால நாம தரிசனத்தை பற்றி சிந்திக்க வேண்டாம். ராஜகோபுர தரிசனமே போதுமானதுட்டு என்னுடைய மனசு படுறது. கிடைச்சதுன்னா சந்தோஷம். சரிங்களா? இது தொடர்பாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தயவுசெய்து சொல்லலாம். சிவனடியார்கள் வந்திருக்காங்க, அவங்க யார் மூலயமா அறிமுகமானாங்க கொஞ்சம் சொன்னால் நல்லா இருக்கும். விஸ்வ இந்து பரிஷத்தோட ஐயா சொல்லுங்க. வாங்க வாங்க வாங்க. அர்த்தநாரீஸ்வரர் விவகாரம் பண்ணி வில்லிவாக்கம் பகுதி ஐயா. நீங்கள் சொல்லுங்க. ஐயா, நம்ம அர்த்தநாரீஸ்வரர் விவகாரம் பண்ணி வில்லிவாக்கம் பகுதி ஐயா. நம்ம இந்த திருக்கோடைக்கு போன ஆண்டும் வில்லிவாக்கம் பகுதியில் அர்த்தநாரீஸ்வரர் கோயில் அதாவது பாலிமங்கல் பக்கத்தில் வர வச்சோம். இந்த வாட்டி சிக்கோ நகருக்கு அழைப்புதல் கொடுக்குறோம். சிக்கோ நகர் ஐயா பாடி பிரிச்சு இறங்கிட்டு செகண்ட் லெஃப்ட்டு பாடி பிரிச்சு இறங்கினோடனே 2வது லெஃப்ட்டு இறங்கினா காமாட்சியம்மன் கோயில் ஒரு பாயிண்ட்டு. காமாட்சியம்மன் ரைட் எடுத்தால் அப்போலோ மெடிக்கல் ஒரு திலகு அம்மா தெரியும். திலகம் போட்டால் முருகன் கோயில். அங்கேருந்து நம்ம ஆஃபீஸ் உழவாரப்பணி ஆஃபீஸ் இருக்குது. அங்கே வரவேற்பு கொடுத்ததுக்காக நாங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணலான்னு ஐடியா ஐயா. வில்லிவாக்கம் பகுதி, நம்ம இந்த வில்லிவாக்கம் பகுதி ஐயா. வில்லிவாக்கம் பகுதி யாரோட அறிமுகம்? நம்ம போனோடி எல்லாம் அம்மாவுக்கு தெரிஞ்சுவா. நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் வந்துச்சுவா. அப்படியா? அம்மாவுக்கு தான் தெரியும், ஐயாவுக்கு தெரியும். உங்களுடைய தொடர்பு என்ன? அம்மாவுக்கு தெரியும். போனாடி நான் போனாடி நம்ம கோயிலில் பண்ணுவோம் சிவா. அம்மாவுக்கு தான் தெரியும். போனாடி பண்ணோம். இந்த வாட்டி அதேமாரி பண்ணுறோம். நல்ல மாதிரி சிறப்பாக பண்ணுறோம். சிவா சந்தோஷம். வில்லிவாக்கம் வந்து நீங்கள் வில்லிவாக்கம் தானே? நம்ம வில்லிவாக்கம் பகுதி. சரி, ஆமாம். சிவா ஐயா ஐயா எவ்வளோ பேர் வருவீங்க? நாம் அங்கே அன்னைக்கு அன்னதானம் பண்ணுறோம். இல்லை இல்லைங்க, நம்ம யாத்திரை கூட எவ்வளோ பேர் வருவாங்க? அது யாத்திரை கூட நம்ம கவுண்டிங் பண்ணி சொல்கிறேன். சரி, யாத்திரை மேக்ஸிமம் ஒரு 10-20 பேர் வருவோம். சரி, அங்கே நல்ல ஒரு 50 பேர் நீங்கள் அங்கே பண்ணுறீங்க. அந்த பாயிண்ட் என்ன பாயிண்ட் ஐயா? வில்லிவாக்கம் சிக்கோ நகர். வில்லிவாக்கம் சிக்கோ நகர் பேசுனாங்க காலையில். சரி, வெரி குட். அதில் என்ட்ரி பண்ணியிருக்கோமா நம்ம? அந்த பாயிண்ட் போன வாட்டி பாயிண்ட் கொடுக்கல. நான் ஸ்டேஷன் நான் தான் பர்மிஷன் வாங்கினேன். சரி, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் நான் பர்மிஷன் போடலையா? போன வாட்டி நான் வரேன். போன வாட்டி சரி, பரவாயில்ல, நம்ம போடுங்க. அதே லைன்ல தான் வரும். சரி, நான் வாங்கிறேன். நம்ம குழுவில் உள்ள ஒரு நல்ல சிவாயனுடைய சக்தி தான் நான் நினைப்பேன். பெரம்பூர் இந்து ஆன்மீக நண்பர்கள் குழு இவங்களுக்கு பலத்த கைத்தட்டல் பண்ணுங்க. ஏன்னா இது அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார். அவர் வர முடியாதனால எனக்கு இப்போ ஃபோன் பண்ணி சொன்னார். 7 ஜான் கூட ஒரு ஜதை வந்து அவரை நான் ஸ்பான்சர் பண்ணுறேன். இந்த ரமணாநகர் ஆன்மீக குழு நண்பர்கள் சார்பாக நான் வந்து ஸ்பான்சர் பண்ணுறேன். இதே எடுத்து இன்னொன்று திருவண்ணாமலையில் மத்தியானம் வந்து வடை பாயசத்தோட சாப்பாடு. நம்ம வந்து ஜோதிடர் திலகம் அவர் வந்து அந்த பொறுப்பை அவர் ஏற்றுக்கிறார். அவர் ஸ்பான்சர் பண்ணுறார். அவர் ஸ்பான்சர் பண்ணுறது கூட நிறைய பண்ணிட்டு தான் இருக்கிறார். இந்த நோட்டீஸ் கூட வந்தால் இன்னும் நிறைய பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர்கிட்ட ஒரு 2 செய்தியை நான் பேசுகிறேன். வணக்கம். சிவனடியார்கள் அனைவருக்கும் இங்கிருந்து கொடை புறப்பட்டு வரக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் மகிழ்ச்சியோடு ஸ்ரீ அகத்திய மகாசிவ நாடுதல் மூலமாக 23/11/2025 மதியம் உணவு அருள்சுவை உணவாக இனிப்போடு அர்ப்பணம் செய்கிறேன். சிறு இறை சேவைதான் என்னால் முடிந்தவர். இன்னும் நிறைய செய்ய காத்து கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். மாவட்ட தலைவி தாமரைக்கலா நிறைய ஆன்மீக விஷயங்கள் செய்துட்டு இருக்காங்க. இப்போ கூட ஒரு கும்பாபிஷேகம் நடத்த வைக்க போகிறாங்க. அவங்க ஒரு சில கருத்துக்களை சொல்லுவாங்க. சிவனடியார் எல்லாருக்கும் இது ஒரு வாய்ப்பு. இப்போ கூட எனக்கு டைம் இல்லை. நான் வீட்டாண்ட வந்து கும்பாபிஷேகம் எல்லாருக்கும் அழைப்பு விடுத்தேன் போன மீட்டிங்கில். அதை விட்டுட்டு வந்தேன். ஏன்னா இது முக்கியமானது. இன்னும் ஒவ்வொரு வருஷமும் சிறப்பாக நடக்கணும்னு என்னோட வேண்டுதல். இப்போ கொடுங்கூரில் ஒருத்தர்கிட்ட சொல்லி நான்
சிறப்புடன் நம்ம நல்லா செய்யணும்னு, இன்னும் மேலே மேலே நல்லா செய்யணும். இப்போ வந்திருக்க சிவனடியார் இல்லாத இன்னும் அடுத்த மீட்டிங்கில் இன்னும் நிறைய பேர் வரணும். நம்ம எல்லாரும் இந்துக்கள், நம்ம எல்லாரும் நம்மளோட சிவனடியார், நம்ம எல்லாரும் நம்மளோட கலாச்சாரமும் எதையுமே நம்ம விட்டுறக்கூடாதுன்றதுக்கு இது ஒரு முன்னேற்பாடு. எல்லாரும் கலந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக சொல்கிறோம், நம்மளுடைய ப்ரோக்ராம் 5 நாள் ப்ரோக்ராம். இப்போ எல்லாருக்கும் வந்து அந்த பத்திரிகை வந்து போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. 5 நாள் ப்ரோக்ராம் இது. இந்த 5 நாள் தொடர்ச்சியாக சிவனுக்கு தொண்டு செய்கிறேன் என்று சொல்லக்கூடியவங்க எவ்வளோ பேரால் வர முடியும்? சரி, எங்களால் முதல் நாள் வர முடியும் என்று சொல்லக்கூடியவர்கள் முதல் நாள். சரி, கடைசி நாள் அதாவது 23ஆம் தேதி திருவண்ணாமலையில் கொடை கொடுக்கும்போது மேலத்தாளத்தோடு சுமார் ஒரு 2000 பேர் கலந்துப்பாங்க சிவனடியார்கள். சிவகண மேளத்தோட ஆடல் பாடலோட அது எப்படி இருக்கும்னா கைலாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு உணர்வை நமக்கு ஏற்படுத்தும். போன முறை வந்திருக்கவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கும். ஒரு கைலாயத்தில் எப்படி பூதகணங்கள் வந்து சந்தோஷமாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது அந்த ப்ரோக்ராம் நமக்கு. இன்னொரு விஷயம், அந்த திருவண்ணாமலையோட மாட வீதி மண் இருக்குது பார்த்தீங்களா, சாதாரண மண் கிடையாது. அதை மிதிச்சாவே நமக்கு மிகப்பெரிய புண்ணியம், 7 ஜென்மாக்களுக்கும் புண்ணியம். அருணகிரிநாதர் மாதிரி உத்தமமான ஆட்கள் மோட்சம் பெற்ற இடம், அதெல்லாம் அருள் பெற்ற இடம். அது மாத்திரம் இல்லை, ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். கூட நம்ம மகேந்திரன்ஜி சொன்னார், அதை ஒட்டின டாபிக் தான் இது. முத்து மகன் குட்டின்னு சொல்லிட்டு ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கதை கிடையாது, சரித்திரம். அது என்ன கேட்டிங்கன்னா, ஒரு பையன், முத்துன்றவரோட பையன் குட்டி, அவன் பேர் குட்டின்னு சொல்லுவாங்க. ஆற்காட் நவாப்புன்னு சொல்லக்கூடியவர் வந்து கோயில்களெல்லாம் இடிச்சுக்கிட்டு வர்றார். இடிச்சிட்டு வரும்போது திருவண்ணாமலை கோயிலை வந்து ரீச் பண்ண போகிறாங்க. செஞ்சி கோட்டையை பிடிச்சிட்டாங்க. செஞ்சி கோட்டை நல்லா கேட்டுங்க, செஞ்சி கோட்டை எங்கே இருக்குது? திருவண்ணாமலையிலேருந்து எவ்வளோ தூரம்? அவ்வளோதான். அதை பிடிச்சிட்டாங்க. அடுத்த கட்டம் கோயிலை இடிக்கிறதுக்காக அந்த இஸ்லாமிய படையெடுப்பு உள்ளே வரப்போகுது. அப்போ எல்லாரும் ஊரே பதற்றமாக இருக்குது. ஐயோ வரப்போகிறான், நவாப் வரப்போகிறான், நம்மளெல்லாம் சாகடிச்சிடுவான், ஆண்களை சாகடிக்கப்பட்டு பெண்கள் கற்பு சூறையாடப்படும். அது நடந்துக்கிட்டு தான் இருக்கிறது, இன்ன வரைக்கும் நடக்குது, காஷ்மீர் உட்பட. அதனால் எல்லாரும் பதற்றமாக இருக்கும்போது அந்த பையன் விளையாடிட்டு இருந்தான். அவனுடைய வயசு 12. அவங்க பாட்டிக்கிட்ட போய் கேட்டான், அம்மா முஸ்லீம் எதை பார்த்தா பயப்படுவான்? அவன் கேட்ட கேள்வி. அப்போ அவங்க சொன்னாங்க, சைத்தான் சொல்லக்கூடிய பேய்களை பார்த்தா பயப்படுவான். அப்போ பேய்னா எப்படி வரும்? அப்போ அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க, சிறு வயசில் அகால மரணம், கொலை செய்யப்பட்டு தற்கொலை செய்யப்பட்டு விபத்தினால் இறக்கக்கூடிய ஆத்மாக்கள் பேயாக உலாவும். அப்போ அதை பார்த்தா பயப்படுவானான்னு கேட்குறான் அந்த பையன், 12 வயசு பையன். ஆமாம், அதை பார்த்தா பயப்படுவான், இஸ்லாமியர்கள் அதை பார்த்தா பயப்படுவாங்கன்னு சொன்னாங்க. அவன் எந்த இதுவும் பார்க்கல, ஒரு க்ஷணம் கூட யோசிக்கல. நேராக திருவண்ணாமலை நம்ம அண்ணாமலையார் கோயில் கோபுரத்தில் ஏறி உச்சிலேருந்து கீழே குதிச்சான், இறந்து போயிட்டான். இந்த விஷயம் கேள்விப்பட்டு செஞ்சி வரைக்கும் வந்த அந்த முஸ்லீம் படைகள் அண்ணாமலையார் என்ட்ரி பண்ணலை. இந்த உயிர் தியாகத்தை, இந்த தியாக வரலாறை ஏதாவது வரலாறு புக்கில் படிச்சிருக்கோமா? நம்ம 3 பொண்டாட்டி 300 அப்பாட்டி வச்சுருக்கவங்களை பற்றி படிக்கிறோம்ல, இந்த தியாக வரலாறு படிக்கிறோமா? நம்ம படிக்கலை. அதுதான் டிஃபால்ட். இப்போ அந்த மாதிரி தியாகங்கள் செய்த மண்ணை தான் நம்ம மிதிக்கிறோம். அதை வந்து நம்ம எல்லாம் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம். நம்ம எல்லாருக்குமே ஒரு வித சுயநலம் இருக்குது. அது என்னென்னா, ரேட்டு பேசுகிறோம் கடவுள்கிட்ட, இதை முடித்தா இதை செய்து தரோம். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஐயனிடம் அடிபணிந்தால் ஐயன் நமக்கு என்ன தேவையோ என்ன கொடுக்கணுமோ அதை அவன் கொடுத்துருவான். அதில் எந்தவித மாற்றம் கிடையாது. அதில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம், எந்தவித மாற்றம் கிடையாது. என்னுடைய வாழ்நாளில் இதை நிறைய முறை அனுபவிச்சிருக்கேன். நிறைய ஆபத்தான விஷயங்களில் வந்து நான் கையை தூக்கிடுவேன், எப்பா நீங்கள் தான்டுவேன். ஆனால் வெற்றி அங்கே பக்கம் வந்துடும்.
இது இப்போ நான் நின்று பேசுறது நான் பேசலை, அவர் பேச சொல்கிறார். நீங்கள்லாம் கேட்குறீங்க, நீங்கள் கேட்கல, அவர் கேட்க சொல்கிறார். நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். சென்னையில் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இருக்காங்க. இன்றைக்கி எவ்வளோ பேர் வந்திருக்கோம்? ஒரு 75லேருந்து 80 பேர் வந்திருப்போம். ஆனால் 1 கோடி பேரில் இந்த 75-80 பேருக்கு தான் இந்த கொடுப்பனம் இருக்குது. இந்த வேலை, இந்த புண்ணிய வேலையை செய்வதற்கான ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுக்கின்றார். அண்ணாமலையார் வந்து இந்த வாய்ப்பை நமக்கு தான் கொடுக்குறார். இதை வந்து நம்ம சேவையாக நினைப்பதை விட வாய்ப்பாக நினைக்க வேண்டும். கொஞ்ச நேரம் முன்னாடி மணிஜி கூட நிறைய விஷயம்லாம் சொல்லியிருந்தார், நிதி சப்ஜெக்ட் இதெல்லாம். நான் ஒரு விஷயம் நம்ம பொருளாளர்கிட்ட சொல்லுவேன், நீங்கள் பேசாமல் விட்டுருங்க ஜி, அதை அவர் பார்த்து கொடுத்துருவார், நீங்கள் ஏன் ஜி கஷ்டப்படுறீங்க? அந்த மாதிரி தான் நடக்கும், அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்குது. இப்போது எந்த ஒரு விஷயமே சரி, என்ன கூட அவர் நம்ம ஸ்மார்ட் சுரேஷ் கேட்டார், அது எப்படி ஜி என்ன பண்ண போலீஸ் மடக்கிறான், அதை விட்டுருவான் ஜின்றீங்க, ஆனால் விட்டுடுறான் ஆட்டோமேட்டிக்காக. அது நான் சொல்லலை, சிவன் சொல்கிறான். சிவனுக்கு இவன் யார் வழி விட மாட்டேன்னு சொல்கிறதுக்கு? ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வழி விடுவான். முன்னாடி எப்படி ஜி போச்சு? சிவனுக்கு மினிஸ்ட்ரி எஸ்கார்டோட போகிறோம் கொடை எடுத்துக்கிட்டு. இதெல்லாம் வந்து இந்த வாய்ப்பை நல்குவது வந்து சிவன், பரமேஸ்வரன். அவன் அருள் இல்லாமல் அவன் தாள் பணிய முடியாது. அவன் அருள் இல்லாமல் அவனுடைய நீரை அணிய முடியாது. இதுதான் நம்மளுடைய பெரியோர்கள் சொன்ன வாக்கியம். இன்னொரு விஷயமா நான் சொல்லிடுறேன். பகுதி வாரியாக போன முறை வந்து முயற்சி பண்ணோம். பகுதி வாரியாக வந்து மீட்டிங் வைக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வில்லிவாக்கத்துலேருந்து நிறைய பேர் வந்திருக்கீங்க. வில்லிவாக்கத்தில் சொரக்காசாமி சித்தர் பீடம் தெரியுங்களா? பார்த்துருக்கீங்களா? ஐயா வந்திருக்காரு, பார்த்தீங்களா? அண்ணா வாசர் ஐயா தான், அது ஐயா தான் வந்து இது. இப்போது இந்த கூட்டத்தினால நமக்கு எல்லாம் ஒரு அறிவு